இது வந்து பால்ட்டியில் உள்ள இம்பார்ட்டண்டான ஓல்டு கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒவ்வொரு 6 மாதங்கள் காலகட்டத்திலும் நீட்டிப்பு செய்யப்பட வேண்டும். குடியரசுத் தலைவருடைய ஆட்சி ஒரு மாநிலத்தில் ஃபாலோ பண்ணப்படுதுன்னா ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் அதை வந்து நம்ம நீட்டிப்பு செய்யப்படணும். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி விலகாமல் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடக்கூடாது. ஒரு நாடாளுமன்ற எம்பியாக இருக்காங்க, அவங்க வந்து பதவி விலகாமல் குடியரசுத் தலைவர் தேர்தல் போட்டியில் போய் போட்டியிடலாமான்னு கேட்டோன்னா கூடாது. இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படாதவர் துணை குடியரசுத் தலைவர். இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படாதவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒரு மாநிலத்தில் சாதாரணமாக 3 வருடங்கள் நீடிக்கலாம். குடியரசுத் தலைவருடைய ஆட்சி ஒரு மாநிலத்தில் சாதாரணமாக 3 வருஷங்கள் வரை நீடிக்கலாம். மக்களவையின் சபாநாயகராகவும் குடியரசுத் தலைவராகவும் இருந்தவர் சஞ்சீவி ரெட்டி. மக்களவையின் சபாநாயகராகவும் குடியரசுத் தலைவராகவும் இருந்தவர் யாருன்னா சஞ்சீவி ரெட்டி. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினரை எக்காரணத்திற்காக குடியரசுத் தலைவர் நீக்கலாம் அப்படின்னு கேட்டோன்னா திவாலானவர் என்றால் உறுப்பினராக. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினரை எக்காரணத்திற்காக குடியரசுத் தலைவர் நீக்கலாம்னு கேட்டோன்னா திவாலானவர் என்றால் உறுப்பினராக இருக்கும் காலகட்டத்தில் உறுப்பினராக இருக்கும் காலகட்டத்தில் ஊதியத்திற்காக வேறு பணி புரிந்தால், அதாவது ஃபஸ்ட்டு திவால் ஆனவராக இருந்தால், அதே மாதிரி 2வது ஆப்ஷன் வந்து உறுப்பினராக இருக்கும் காலகட்டத்தில் ஊதியத்துக்காக வேறு பணி புரிந்தால், குடியரசுத் தலைவர் உறுப்பினரின் உள்ளம் மற்றும் உடலால் நலமில்லாதவர் என்று நினைத்தால், இவை அனைத்துக்காண்டியும் நம்ம வந்து நீக்கலாம். அதாவது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட உறுப்பினரை யூபிஎஸ்சியோட மெம்பரை வந்து எக்காரணத்துக்காக குடியரசுத் தலைவர் நீக்கலாம்னா, ஒன்று திவாலானவர் என்ற காரணத்தினால், 2வது வந்து உறுப்பினராக இருக்கிற காலகட்டத்தில் ஊதியத்திற்காக வேறு பணி புரிந்தால், 3வது குடியரசுத் தலைவர் உறுப்பினரின் உள்ளம் மற்றும் உடலால் நலமில்லாதவர் என நினைத்தால், இவை அனைத்திற்காகவும் நீக்கலாம். குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியேறிய முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டோன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியேறிய முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ராஷ்டிரபதி பவன் இந்து புத்த ஜெயின் சமூக மரபை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது. ராஷ்டிரபதி பவன் வந்து இந்து புத்த ஜெயின் சமூக மரபை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது. ராஷ்டிரபதி பவன் அப்படிங்கிறது தான் வந்து இந்திய குடியரசுத் தலைவரோட இல்லம். அது வந்து இந்து புத்த ஜெயின் சமூக மரபை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது. இந்தியா சுதந்திரம் பெற்று ராஜாஜி இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாக பதவியில் இருந்தபோது அவர் பயன்படுத்திய அறைகள் தற்போது வெளிநாட்டு தலைவர்கள் சந்திக்கும் இடமாக விளங்குகிறது. இந்தியா சுதந்திரம் பெற்று ராஜாஜி இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாக பதவியில் இருந்தபோது அவர் பயன்படுத்திய அறைகள் தற்போது வெளிநாட்டு தலைவர்கள் சந்திக்கும் இடமாக விளங்குகிறது. ராஷ்டிரபதி வளாகத்தில் முகுல் கார்டன், ஹெர்பல் கார்டன் தோட்டங்கள் அமைந்துள்ளன. தில்லியை தவிர சிம்லா வடக்கு மற்றும் ஹைதராபாத் தெற்கு ஆகிய இடங்களில் குடியரசுத் தலைவருக்கான ராஷ்டிரபதி நிலையம் அமைந்துள்ளது. அதாவது ராஷ்டிரபதி வளாகத்தில் முகுல் கார்டன், ஹெர்பல் கார்டன் தோட்டங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. டில்லியை தவிர சிம்லா வடக்கு மற்றும் ஹைதராபாத் தெற்கு இந்த 2 இடங்கள்லையும் குடியரசுத் தலைவருக்கு ராஷ்டிரபதி நிலையம் அமைஞ்சிருக்கு. மொத்தம் குடியரசுத் தலைவருக்கு வீடு 3 இருக்குது. என்னெல்லாம்னா ஒன்று டெல்லியில் இருக்குது, இன்னொன்று சிம்லாவில் இருக்குது. சிம்லா வடக்கன்னு நம்ம யோசித்தோன்னா அது சிம்லாவில் இருக்குது. தெற்கு பக்கம் யோசித்தோன்னா ஹைதராபாத்தில் ஒன்று இருக்குது. 3 இடங்களில் குடியரசுத் தலைவருக்கான ராஷ்டிரபதி நிலையங்கள் அமைந்துள்ளது. இந்திய பாராளுமன்றம் மேலவைத் தலைவர் சமநிலை முரண்படும் போது மட்டும் வாக்களிப்பதில் உரிமை பெறுகிறார். இந்திய பாராளுமன்றத்தோட மேலவையின் தலைவர். இந்திய பாராளுமன்றத்தோட மேலவையோட தலைவர் யார்? துணை குடியரசுத் தலைவர் தான் அதோட தலைவர். சமநிலை முரண்படும் போது மட்டும் வாக்களிப்பதில் உரிமை பெறுகிறார், தவிர அவருக்கு வந்து வாக்குரிமை கிடையாது. அடிப்படை உரிமைகள் குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்கப்படலாம். அடிப்படை உரிமைகள் வந்து குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்கப்படலாம். அடிப்படை உரிமைகள் குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் நிறுத்தி வைக்கப்படலாம். அது எப்போன்னா அவசர நிலை பிரகடனங்கள் வந்து இருக்கிற சமயத்தில் குடியரசுத் தலைவரால் அது வந்து நிறுத்தி வைக்கப்படலாம்.